ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய பத்திரபாபு நாவும் பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்தி இந்த ராஜேஸ்வரி வந்து ரொம்ப வந்து துன்புறுத்திட்டாங்க. நம்மளுடைய மல்லி பார்த்தீங்கன்னா எதுக்காக நீங்கள் வந்த, எனக்கே இந்த இடத்துல வந்து மரியாதை இல்லை, நீ எதுக்காக என்கிட்ட வந்து சொல்லாத வந்த அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, இல்லைம்மா உனக்கு வந்து செய்ய வேண்டிய சீரை வந்து என் அண்ணனாக வந்து என்னுடைய கடமையை வந்து முடிச்சிடலாம் தான் வந்தேன். ஆனால் இந்த இடத்துல வந்து இப்படி வந்து நீ ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்வேன்னா வந்து கூட கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல. அதுவும் போக எங்களை வந்து இப்படி வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க, நீ எல்லாம் எப்படி தான் வந்து கஷ்டத்தை தாங்கிட்டு இந்த வீட்டில் இருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மல்லிக்கு வந்து பயங்கரமாக வந்து கோவம் வந்து இந்த ராஜேஸ்வரியை பார்த்தீங்கன்னா, ஏங்க நீங்கள் வந்து என்ன எவ்வளோ நாளே வந்து அசிங்கப்படுத்தலாம், ஆனால் என் அண்ணா என் அண்ணியை வந்து எப்படி நீங்கள் வந்து அசிங்கப்படுத்தலாம், இதுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லி ஆகணும், இல்லைனா அவ்வளோதான், மரியாதையோடு சொல்கிறேன், அவங்கக்கிட்ட வந்து மன்னிப்பு கேளுங்க, இல்லைனா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து கேட்குறாங்க. மன்னிப்பு அந்த பிச்சைக்கார குடும்பத்துக்கு நானெல்லாம் வந்து கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதும் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கோவம் வந்து, ஏண்டி நீ எல்லாம் ஒரு ஓசி சோறு கட்டின புருஷன் கூட வந்து வாழாத தம்பி வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டு நீ வந்து ஆடிக்கிட்டு இருக்க, இதில் வந்து என்னை வந்து கேவலமாக பேசுகிற, என் அண்ணனையை வந்து கேவலமாக பேசி கீழே வேறு தள்ளி விட்றியா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பல்லாருன்னு ஒன்று விட்டு மரியாதை இப்போ வந்து மன்னிப்பு கேட்குறியா, இல்லை போலீஸ்க்கு வந்து கால் பண்ணி இப்படி தான் வந்து இந்த வீட்டில் வந்து என்னை வந்து இந்த ராஜேஸ்வரின்ற வந்து வாழ விட மாட்டா, இவளை வந்து கைது பண்ணி கூட்டு போகன்ற மாதிரி வந்து சொல்லவா அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, போலீஸ் என்னதுமே பார்த்தீங்கன்னா என்ன பயந்துருன்னு நினச்சா அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்ல, உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் போய் ஜெயிலில் உட்காந்து கழித்தினா தான் வந்து புத்தி வரும், எனக்கு வந்து புகுந்த வீட்டோட பிறந்த வீடு தான் வந்து முக்கியம் அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி வந்து சொல்லிவிட்டு போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயந்து போயிட்டு இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா, சார் என்னை மன்னிச்சிருங்க மேடம், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி மரியாதையோடு வந்து நம்முடைய நாவுக்கிட்டேயும் நம்முடைய பாபு கையிலே வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என் அண்ணா அண்ணியை வந்து அவமானப்படுத்திட்டுங்க, நீங்கள் தான் அவங்கள வந்து வீட்டுக்குள்ளே வந்து கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து பரிமாறணும், சாப்பாடுலாம் போட்டு அவங்க சீரை எடுத்துகிட்டு வரதுக்கான மரியாதை கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரியாதையே வந்து உள்ளே கூப்பிட்றாங்க இந்த ராஜேஸ்வரி. நம்மளுடைய பத்திரபாபு என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, இல்லை மல்லி, இந்த வீட்டில் எப்போ உனக்கு வந்து மரியாதை கிடைக்குதோ அன்னைக்கு வந்து உன் அண்ணன் வந்து உன்னுடைய வீட்டில் வந்து கை நடைப்பான், ஆனால் வந்து இப்போ உனக்கேன்ற மரியாதை வந்து இல்லைன்றப்ப வந்து எனக்கு அந்த இடத்துல வந்து மரியாதை என்ன இருக்குது, அதனால் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ வந்து சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த அண்ணனை வந்து பார்க்கவா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கல அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பத்திரபாவை சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து ரொம்பவுமே வந்து மன உடைஞ்சி தங்கச்சியோட வாழ்க்கை வந்து இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு போகிறாருங்க. நம்முடைய நாகு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து மல்லிக்கு வந்து சரியான வாழ்க்கையை தானே வந்து அமைச்சு கொடுத்தோம், ஏன் மல்லி வந்து இதை வந்து பயன்படுத்திக்க மாட்டா அப்படின்ற யோசனையில் வந்து போகிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து ஒரு முடிவு காட்டுற விதமாக நம்மளுடைய நாகு வந்து ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. நம்ம மல்லியும் பார்த்திங்கன்னா சிறப்பான முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் மார்க்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.